இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபிலிம் இன் சோஷியாலஜி. அதாவது வீடியோஸ் அண்ட் ஃபிலிம். வீடியோஸ்னா என்னன்னா ஒரு ரொம்ப வெரி ஷார்ட் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு காட்சி பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இது நேரம் ஒரு 3 மணி நேரம் ஒரு மைய கருத்தை வச்சு அந்த மைய கருத்தை மீது ஒரு முழு கதைய வச்சு ஒரு திரைப்படமா உருவாக்குறது தான் நம்ம என்னன்னா ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த காட்சி பதிவும் இந்த திரைப்படமும் சமூகவியல்ல என்ன பங்களிப்பு கொடுக்குது, அப்ப அந்த சமூகத்தை அது எப்படி பிரதிபலிக்குது, இல்ல ஏன் நம்ம சமூகவியல்ல இது ரெண்டத்தையும் நம்ம எடுத்துட்டு வரோம், அதுக்கான பயன்கள் இருக்கிறதா, இப்ப இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்தும் போது அதுல என்ன எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வரும், அந்த அறிவியல் சிக்கல்கள்லாம் என்னென்ன இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தலைப்புல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காட்சி முறையை பயன்படுத்தி இனவியல் ஆராய்ச்சி புகைப்படங்களுடன் தொடங்கி திரைப்பட தயாரிப்புக்கு முன்னேறியது. இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காட்சி முறைன்றத நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் இல்லையா, ஏதாவது சமூகவியல்லையோ இல்ல மானுடவியல்லையோ எதுலயோ இந்த சோசியல் ஸ்டடீஸ்ல நம்ம முதலா அந்த காட்சி முறையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு எதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த புகைப்படத்துல இருந்து தான் ஆரம்பிச்சோம். சோ இந்த புகைப்படத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கு நிலைமையில என்ன வந்திருக்கு அப்படின்னா திரைப்படத்துல வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சினால நம்மளால இன்னைக்கு என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு திரைப்படத்தை முழுமையாக எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம குறும்படமும் நம்மளால எடுக்க முடியும். அப்ப அந்த குறும்படம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அவசியம் இல்லாத ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த குறும்படங்கள்ல இல்ல இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லார் கையிலயும் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த திறன் செயலி மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா எல்லாராலையுமே என்ன பண்ண முடியும்னா ஒரு கேமராவை எடுத்து அதை போட்டோ எடுக்க முடியும். ஒரு கேமரா எடுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நம்ம என்ன காட்சியை பாக்குறோமோ அதை நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அதனால இன்றைய நிலைமையில நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எல்லாராலையும் இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்க முடியும், அது எல்லாராலையும் அணுக முடியும். அந்த அக்சசபிலிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு சமூகவியலையும் மானுடவியலையும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துதல் முறையை நம்மளால பயன்படுத்த முடியுது. ஏன் முன்னாடி ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏன் இதை பயன்படுத்தல அப்படின்னா இதோட விலைவாசிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா அந்த அப்போ இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேமராங்கிறது இதனோன்னு நம்ம இப்ப கையில இருக்கிற செல்போனுக்குள்ள இருக்க கேமரா மாதிரி கிடையாது. ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டை நம்ம தூக்கிட்டு போனோம், அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு அதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டு போனோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம், ஒரு சொசைட்டியை போய் நம்ம படிக்க போறோம் அப்படின்றப்போ அதுக்கு தேவைப்படுற செலவுகளை விட இந்த செலவு பெரிய அந்த போடுற பட்ஜெட்ல இந்த செலவு ரொம்ப பெரிய பங்கு ஆக்கிரமிச்சிச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு செல்போன் இருந்தாலே போதும், நம்மளால ஒரு குறும்படத்தை ஈஸியா தயாரிக்க முடியும். சோ அதனால இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த காட்சி முறையை உள்ள கொண்டுட்டு வரோம். இப்ப திரைப்பட தயாரிக்கும் தொழில்நுட்பம் கனமான கேமராக்களில் இருந்து ரீல்களுடன் முன்னேறியுள்ளது மற்றும் டிஜிட்டல் கேமராக்களுக்கு உள்ளமைக்கப்பட்ட ஒளியுடன் இலகுவான கேமராக்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்களில் உள்ளமைக்கப்பட்ட கேமராக்கள் வரை ஒளிப்பதவி இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய காலகட்டத்துல, அதாவது பிஃபோர் ஒரு 90ஸ்க்கு முன்னாடி இந்த 1880ஸ்ல தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குதே இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு அப்பதான் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு, இந்த 1900க்கு முன்னாடி எப்படி இந்த 1850ஸ்ல இருந்து இந்த 90s வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேமரா ரொம்ப கனமானதாகவும் பெரியதாகவும் இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம செல்போனை ஒரு ஆள் வச்சு இப்ப நானே ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஒரு ஆள் மட்டும் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு நிறைய டெக்னீஷியன்ஸ் வேணும். அப்ப கண்டிப்பா ஒரு ஸ்டாண்ட் வேணும், ஒரு ட்ராலி வேணும். அதாவது அந்த கேமராவை வச்சு இப்ப மூமெண்டா நான் எடுக்கணும், முன்னாடி இருக்கவங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், திருப்பி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு எனக்கு மூமெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை நான் என்ன பண்ணணும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப ட்ராலி வச்சு நம்ம அழகா மூவ் பண்ணி எடுத்துட்டு போறோம், ஷேக்கிங் இருக்காது. ஆனா அப்ப என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணிட்டு அவங்க திருப்பி எடுத்துட்டு போய் தனித்தனியா வச்சு மூவ்மெண்ட் அவங்களே திருப்பி மூவ் ஆகி போகணும், திருப்பி அவங்களே பின்னாடி வரணும். இந்த நேரத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா ஷேக் ஆகக்கூடாது. எல்லாமே ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணக்கூடிய அப்படிதான் நம்ம கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒண்ணுன்னா
ரீல்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த எக்யூப்மெண்ட்லயே ரொம்ப காஸ்ட்லி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீல்ஸ்னா அந்த பிலிம் மாதிரி ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க நிறைய படங்கள்ல எல்லாம் கூட பாத்துருக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்ப நமக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல எல்லா மூவிஸும் வருது. அப்ப வந்து எல்லா மூவிஸும் எதுல வரும் அப்படின்னா அந்த ரீல்ஸ்ல தான் வரும். சோ அந்த ரீல்ஸ் தான் வந்து என்ன பண்ணார், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய காஸ்ட்லியா இருந்தாலும் இந்த பார்ட்ல இந்த வீடியோ ரெக்கார்டிங்ல இந்த ரீல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குது. அப்ப இத வந்து இதுக்காகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காட்சி முறை இதெல்லாம் சரி வேண்டாம், அது நிறைய வந்து அமௌண்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை நம்ம யூஸ் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணணும். இன்கேஸ் வந்து எனக்கு ரீல்ஸ் இல்ல, நான் இவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் ஒரு 10 போட்டோ நான் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நான் அந்த 10 ரீல்ஸ் மட்டும் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு வந்து இன்னும் தேவைப்பட்டுருச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டேன், என்னால வந்து அந்த கம்யூனிட்டியை நான் ஒரு கம்யூனிட்டியோ ஒரு சொசைட்டியோ நான் படிக்க போறேன், அந்த இடத்துல வந்து என்னால ரீல்ஸை வந்து எளிமையா வாங்கவும் முடியாது. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பத்தல, நான் எனக்கு உடனே அந்த இடத்துல தேவைப்படுது. ஒரு பழங்குடியின மக்களை போய் நான் படிக்க போறேன், ஒரு பெரிய மலைப்பகுதிகள்ல இருக்காங்க, அந்த மலைப்பகுதியில போய் நான் ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரிச்சுவலை நான் கேப்சர் பண்ண போறேன். சரி, கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட ரீல்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த ரிச்சுவல் அதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான், அன்னைக்குதான் பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன பண்ண முடியாது, நான் போய் திருப்பி சரி ஆள் அனுப்பிச்சு விட்டுட்டு வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் நான் ரீல்ஸை மாத்தி அதுக்கப்புறம் நான் போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அங்க அந்த ரிச்சுவலே இருக்காது, மறுநாள் வந்துடும். சோ இந்த மாதிரியான பெரிய சிக்கல்கள்லாம் இருந்ததுனாலதான் இது வந்து சீக்கிரமா வளர்ச்சி அடையல. அதாவது இந்த காட்சி முறை அப்படிங்கறது வந்து ஆரம்ப காலகட்டத்துல சொல்லிக்கிட்டுதான் இருந்தாங்களே தவிர்த்து அதை வந்து என்ன நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னா சோ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது. அதனாலதான் வந்து யாரும் வந்து பயன்படுத்துறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா வீடியோவும் ஆடியோவும் தனித்தனியா தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு ட்ரைபாட்ல வச்சு ரீல்ஸ்ல வந்து நம்ம வீடியோ பதிவுகள் இருக்கும், அதுக்கான ஆடியோ வந்து நம்ம தனியா தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலும் இருந்தது. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா அந்த லாங்குவேஜ் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அப்ப அந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பதான் அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆக்ஷன் பண்றப்போ அவங்க இந்த டயலாக் தான் பேசினாங்களா, இல்ல இந்த ஆக்ஷன் பண்றப்போ அவங்க வேற டயலாக்ஸ் எதுவும் பேசினாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இருக்க சொல்ல நம்மள என்ன பண்ண அட் அ டைம்ல we can record ஆடியோ பிளஸ் வீடியோ. ஸோ அதனால இப்போ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த காட்சி முறையை மிகவும் எளிமையா வந்து நம்மளால பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இனவியல் படங்கள், இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜில நம்மளால வந்து இந்த மூவிஸ் வச்சு இந்த பிலிம்ஸ் வச்சு இந்த திரைப்படங்களை வச்சு நம்மளால எப்படி வந்து ஒரு சமூகத்தை படிக்க முடியும், அந்த சமூக கருத்துக்களை நம்மளால எப்படி உள்வாங்கிக்க முடியும், அங்க நடக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட ரிச்சுவல்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளால வந்து எப்படி உணர முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இனவியல் திரைப்படங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரின் கலை மற்றும் திறன்களை இனவியலாளரின் புத்தி மற்றும் நுண்ணறிவுகளுடன் ஒன்றிணைக்கின்றன சொல்றாரு. யாரு சொல்றாங்க அப்படின்னா ஹெய்டர் அப்படிங்கிறவரு 2005 வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து ஒரு திரைப்படம் எடுக்க போறோம், ஒரு ரிசர்ச் ப்ராசஸ்க்காக நம்ம எடுக்க போறோம், இல்ல இந்த நான் போய் ஒரு சொசைட்டியை படிக்கும் போது நான் திரைப்படம் ஆக்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நான் அந்த திரைப்படமா மாத்தணும்னு ட்ரை பண்றேன். அப்படி ட்ரை பண்றப்போ எனக்கு என்னன்னா இந்த இனவியல் திரைப்படமா நான் அதை எடுக்க போறேன், ஓகேவா, எத்தனோகிராபிக் பிலிமா நான் எடுக்க போறேன். அப்ப அந்த எத்தனோகிராபிக் மூவியை நான் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருப்பாரு இல்லையா, அந்த தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளருக்குரிய கலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இனவியலாளர் வந்து என்ன யோசிப்பாரு, இனவியலாளர்னா யாரு, நம்ம ஆந்த்ரோபாலஜிஸ்டோட புத்தி மற்றும் நுண்ணறிவு, அவங்களோட பிரெயின், அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துல வந்து எப்படி வந்து இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி உள்வாங்கியிருக்காங்களோ அந்த அலையில வந்து யாரு சிந்திக்கணும்னு சொல்றாங்கன்னா இந்த தயாரிப்பாளரும் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா திரைப்படம் எடுக்கிறது கண்டிப்பா ஒரு ஆராய்ச்சியாளரா மேக்சிமம் இருக்க முடியாது. ஏன்னா ஆராய்ச்சியாளரே ஒரு கேமராமேனா இருந்து எடுத்தாலும் எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பல நேரங்கள்ல வந்து அதுக்கான வாய்ப்பு அமையறது இல்லை. அப்போ ஒரு ஆராய்ச்சியாளரா ஒரு இனவியல் ஆராய்ச்சியாளரா எத்தனோகிராபிஸ்டா நம்ம என்ன யோசிக்கிறோமோ நான் அந்த இடத்துல வந்து என்ன உள்வாங்குறனோ என்னோட அலைநீளத்துக்கு ஒத்தாப்புல யாரு இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அந்த படத்தை தயாரிக்கக்கூடியவர், அந்த தயாரிப்பாளரும் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன உள்வாங்குறனோ அதே விஷயத்தான் அவரும் உள்வாங்கணும். அதாவது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு,
நான் வந்து ஒரு இனவியலாளர் அப்படின்னா என்னோட மனநிலை வந்து இந்த தயாரிப்பாளருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் இந்த காட்சியை பார்க்கும்போது இது முக்கியத்துவம்னு தோணுது, அதனால அதை ரெக்கார்ட் பண்றேன். இல்ல இந்த இடத்துல பண்ணும் போது இந்த காட்சி ரொம்ப முக்கியமா தோணுது, அதனால அந்த புகைப்படம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். இல்ல இந்த இடத்துல நான் படமாக்கும் போது ஒரு வீட்டுல வந்து ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா, ஒரு 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 சின்ன ஒரு கொண்டாட்டங்கள் நடக்குது அப்படின்னா அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த கொண்டாட்டங்கள்லயே நிறைய விஷயங்கள் நடக்கும், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். நம்ம சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நிறைய ஒரு ஒரு கொண்டாட்டம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இல்ல ஒரு பொதுக்கூட்டம் வந்து கூட்டுறாங்க அந்த ஊர்ல. அந்த பொதுக்கூட்டத்துல வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வந்து கம்யூனிகேஷன்ஸ் போகும். பார்த்திருக்கீங்களா? நிறைய வந்து நம்ம பாடி மூவ்மெண்ட்ஸ் ஜெஸ்டர்ஸால நிறைய பேருக்கு நம்மளால கமெண்ட் சொல்லுவோம். நம்ம கிளாஸ் ரூம்லயே பார்த்திருக்கீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் ஒரு ஜோக்கோ இல்ல ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லும் போது நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து டக்குன்னு ஒரு கமெண்ட் ஞாபகம், 2 பேரும் ஒருத்தரை பார்த்து வந்து சிரிச்சிருப்போம். அப்ப நான் வந்து வாய் விட்டு பேசியிருக்க மாட்டோம், பட் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்த சொன்னா வேற ஒரு விஷயம் ஞாபகம் வந்து நம்ம 2 பேருமே பார்த்து சிரிச்சிருப்போம். சோ அதே மாதிரி தருணங்கள்லாம் வந்து இங்கேயும் நடக்கும். அவங்க டைரக்டா, அதாவது வேர்பல் கம்யூனிகேஷனா இல்லாம நான் வேர்பல் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா படப்பிடிப்பு பண்ணணும். அப்போ இந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த எத்னோகிராஃபிஸ்ட், அதாவது இனவியலாளருக்கு வந்து தெரியும். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், அவரை மாதிரி யாரு சிந்திக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த தயாரிப்பாளரும் வந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்டர் சொல்ல. ஏன்னா அப்பனாதான் அது ஒரு வெற்றி இனவியல் திரைப்படமா அமையும். உண்மையான இது இனவியல் திரைப்படமா அமைந்ததுக்கு வந்து ஒரு வெற்றிகரமா இருக்கும் அந்த இடத்துல. இதோட வரலாற்று பின்னணி சரி. இப்ப நம்ம இது இனவியல் திரைப்படம் பார்த்துட்டோம். அந்த இனவியல் திரைப்படம்னா என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி உருவாச்சு, இதோட வரலாற்று பின்னணி என்ன, எப்படி வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க, இல்ல ஏன் வந்து நிராகரிச்சாங்க இத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் கேமராக்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கனமானவையா இருக்கு, பருமனானவை மற்றும் விலை உயர்ந்தவையா இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இதே மறுபடியும் அதே தான் சொல்றாங்க. ஏன் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இத வந்து யாரும் வந்து பயன்படுத்த முன் வரல அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் விலை. அதோட விலை வந்து என்னது அதிகமா இருந்தது. ஏன் அதிகமா இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஆளை மட்டும் பயன்படுத்த முடியாது, அதை யூஸ் பண்றதுக்கு வந்து டெக்னாலஜிஸ்ட், அந்த டெக்னீஷியன்ஸ் தேவை. ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த குரூ வந்து ஒரு ஆள் மட்டும் இருக்க மாட்டாரு, ஒரு 10 பேர் கொண்ட, மேக்சிமம் ஒரு 10 பேர் கொண்ட குழுவா இருக்கும். அப்ப அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த டிராவல், இந்த ஃபுட்டு, அக்கமடேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா இது பழுது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், பழுது போயிருச்சுன்னா கேமரா அதை மாத்துறதுக்கான வசதிகள் கூட அந்த இடத்துல இருக்காது, இருக்குமான்றது தெரியாது. பிளஸ் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு, நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு இல்லையா? அப்போ காமனா இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து காமனா இருக்கும். இப்போ லென்ஸ்லாம் வந்து லென்ஸ் வாங்கிட்டா போதும், நம்ம அந்த கேமராக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சைசஸ் மட்டும்தான் வேரி ஆகும். ஆனா அப்ப வந்து என்ன ஆகும்னா பிராண்டுக்கு பிராண்ட் வந்து என்ன மாறும் அப்படின்னா ரொம்ப கம்மியான பிராண்டு தான் இருந்திருக்கும். ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 2-3 பிராண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம அந்த பிராண்டுக்குரிய லென்ஸை வாங்கினா மட்டும்தான் அதுல பொருத்த முடியும், அதுல ஃபிட்டன் ஆகும். அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் கூட வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கும், பெருசா இருக்கும், அதை தூக்கிட்டு போறதுக்கே நம்ம தனியா வந்து டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டுக்கு நம்ம ஒதுக்கி இருக்க பட்ஜெட்டை விட அதிகமா வந்து இதுவே சாப்பிட்டோம் அந்த காசுலாம். ஸோ அதனாலயே நிறைய அறிவியலாளர்களா இருக்கட்டும், ஆராய்ச்சியாளர்களா இருக்கட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த காட்சி முறையை பயன்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் தவிர்க்கிறாங்க. சரி வேண்டாமே, நம்ம தான் எழுதிடுறோம்ல எல்லாத்தையுமே, அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் எழுதிடுறோமே, இதை வந்து நம்ம ஏன் காட்சிப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அப்படின்னா தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல இதை வந்து எடுத்து வச்சு ஒரு இனவியல் படமா, வெற்றி திரைப்படமா கொண்டுட்டு வந்தது 2 மிகப்பெரிய திரைப்படம். ஒண்ணு வந்து நனூக் ஆஃப் த நார்த்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து த டிரான்சன் டான்ஸ் இன் பாலி. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாருக்கும்
இப்ப ஒரு இனவியல் திரைப்படம் எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பழங்குடியினரோ இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன மக்களை பத்தி நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கும்போது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு விருப்பம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். இப்ப இந்த நனூக் ஆஃப் த நார்த்ன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜியன் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறைகளை பத்தி அவங்க படம் தயாரிப்பு செஞ்சிருப்பாங்க. அப்போ இப்ப நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா இந்தியால இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டிக் பகுதிகளிலேயே வந்து அந்த ஐஸ் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்ப இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து அவங்க பேசுற மொழி புரியுமா? கண்டிப்பா புரியாது. அது எனக்கு தெரியவும் தெரியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து நரேட்டிங் வித் சப்டைட்டில்ஸ். சரிங்களா? அப்ப அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சப்டைட்டில் கொடுக்குறாங்க அந்த தயாரிப்பாளர்கள். அப்போ இதையும் அவங்க என்னதான் பண்ணணும், இதுக்காக தனியா வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ அவங்க பேசுறாங்க, அவங்க பேசுற மொழி வந்து எனக்கு புரியலன்றதுக்காண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன் இது வந்து வெற்றி திரைப்படம் அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம்னா இவங்க நரேட்டிங் வித் சப்டைட்டில்ஸ் மூலியமா அவங்க நரேட் பண்றாங்க. அப்ப சப்டைட்டில்ஸ் போடணும்னா அதுக்கு அந்த மொழியியல் அறிவியலாளர் வேணும் இல்லையா? அந்த மொழியை வந்து அந்த மொழி வல்லுநர்கள்லாம் நம்மளுக்கு வேணும், அந்த மொழியை பத்தி தெரிஞ்சவங்க. அப்போ இப்ப இங்கிலீஷ் அண்ட் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா அதை அக்யூரேட்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். சில நேரத்துல அந்த அக்யூரசி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்றப்போ. சோ அந்த வல்லுநர் வந்து சரியா சொன்னாதான் போச்சு, இல்ல அப்படின்னா அந்த அந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கே வந்து என்ன இருக்காதுன்னா நம்ம அது வந்து ஒரு கரெக்டான ஆராய்ச்சியா வந்து அது இருக்க முடியாது. அப்போ இந்த நனூக் ஆஃப் நார்த் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த இன்யூட் மக்களோட வாழ்க்கை முறைகளை பத்தி ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த டிரான்ஸ் அண்ட் டான்ஸ் அண்ட் பாலியில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து அழகா அந்த நடனங்கள் அவங்க அந்த பாலி மக்கள்லாம் வந்து நடனம் ஆடுவாங்க. ஒரு கோவிலுக்கு முன்னாடி நின்று நிறைய பேர் சேர்ந்து அந்த நடனம் ஆடுவாங்க. அந்த நடனங்கள்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கதையை மையமா வச்சு இப்போ ஒரு வரலாற்று கதை, அதாவது அவங்க இன மக்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்று கதையை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடிச்சுக்கிட்டே ஆடுறாங்க. நீங்க வந்து அதை போய் பாருங்க, அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்தது. அது ரொம்ப அழகா வந்து அவங்க எடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த திரைப்படம் அந்த காட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டிரான்ஸ்லேஷன் அழகா நரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள்லாம் யார் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்த வர என்னடா கத்துறாவே அவன் அடிக்கிறான், ஏன் வந்து இந்த பொண்ணு அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க பேசுற மொழிகள் வந்து எனக்கு புரியாது. அப்போ இவங்க நரேட் பண்றாங்க, ஓகே இந்த வரலாற்று கதைங்கிறது இதுதான், இப்படி ஒரு மன்னன் இருந்திருக்காரு, இப்படி ஒரு அரசர் இருந்திருக்காரு, இப்படி ஒரு ஆட்சியாளர் இருந்திருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து குடிமக்கள், இவங்களுக்கு இப்படி பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக மன்னன்ட்ட வந்து முறையிடுறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நரேஷன்ஸ் எல்லாம் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா தயாரிப்பாளர்கள் வந்து கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கும் எனக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா செலவு தானே, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா செலவு. ஏன்னா அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய பட்ஜெட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்போ அதை நம்ம எவ்வளவு வந்து எஃபிஷியன்டா செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு எஃபிஷியன்டா வந்து நம்ம செலவு பண்ணணும். சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இது இப்படி போனோம்னா இப்படியே வந்து காசு ஒருவேளை செலவழிஞ்சிருமோ அப்படிங்கிற இது எல்லாத்தையும் நான் எழுதிடுறேன், தெளிவா எழுதுறேன், இந்த கதைகள் இதுதான் அவங்களோட கதைகள்னு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க இப்படி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி தவிர்க்க ஆரம்பிக்கிற காலகட்டத்துல இவங்க இந்த நனூக் ஆஃப் தி நார்த் அண்ட் டிரான்ஸ் அண்ட் டான்ஸ் அண்ட் பாலி வந்து ரொம்ப ஒரு பிரபலமாகுது அறிவியலாளர்கள் மத்தியில. அப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பரவாயில்லையே நம்ம வந்து ஒரு பெரிய தீசிஸ படிச்சு புரிஞ்சுக்கிறத அழகா வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் வந்து நம்மளுக்கு சொல்லிருதே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறத்துல இருந்து இது மேல வந்து ஒரு ஈர்ப்பு வருது. ஓகே நம்ம ஏன் வந்து ஒரு இனவியல் திரைப்படம் பண்ணக்கூடாது, அந்த இன மக்களுடைய வாழ்வியல நம்ம ஏன் வந்து படப்பிடிச்சு காமிக்க கூடாது, இந்த உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தலாமே, இப்படியெல்லாம் கூட இவங்களோட அறிவு வந்து நல்லா இருக்கு. என்னதான் அவங்க காட்டுக்குள்ள இருந்தாலும் இவங்களுடைய அந்த காடுகள் பத்தின அறிவு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை பத்தின எல்லா அறிவுகளும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இலை இந்த மரத்தினோட இலை தான், இந்த மரம் இதுக்குத்தான் பயன்படும் அப்படின்ற அறிவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கூட இதுக்காக வந்து ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. திருநெல்வேலி பக்கம் இருக்குல்ல ஒரு
பழங்குடியின மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அந்த காடுகள் பத்தின அறிவியல் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவ அறிவு எந்த இலை எந்த நோய்க்கு பயன்படுத்தினா வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்களோட அறிவுகள் எல்லாத்தையுமே அதாவது நேட்டிவ் பீப்புள்ஸோட ட்ரெடிஷ்னல் நாலேஜ பாதுகாக்கிறதுக்காக நம்ம நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட அதுக்காக வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து நீங்க போய் பாருங்க. அதுல தெரியும் நம்மளுக்கு வந்து ஆவணப்படம் வந்து என்ன எப்படி இருக்கு, அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க, அந்த இனவியல் ஆவணப்படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. நீங்க முடிஞ்சா கூட அதை கூட போய் பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து அப்ப இது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது எல்லாத்துக்குமே. சரி ஓகே இவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இது மூலியமா நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த திரைப்படங்கள் மூலியமா நம்ம சொல்ல மறந்தது அதாவது நம்ம கவனிக்காத விஷயத்த கூட நம்மளால என்ன பண்ண முடியும். ஒரு வீடியோ ஒரு காட்சி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேர்ல பாக்குறப்ப சில காட்சிகளை தான் பார்க்க முடியும், சில காட்சிகளை வந்து கவனிக்க தவறி இருப்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து இந்த திரைப்படங்கள்லாம் கூட வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 1899 ஆண்டில் ட்ரோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸுக்கு இந்த டோரஸ்னு ஒரு ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்கு. அது வந்து கேம்பிரிட்ஜ் மானுடவியல் பயணம் திரைப்படங்களை பயன்படுத்தி முதல் ஆவணப்படுத்தப்பட்ட பயணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 1898 ஆண்டுல இந்த டோரஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த பப்புவா நியூகினியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இந்த ஆராய்ச்சியாளர் வந்து எதுக்கு போவார் அப்படின்னா முதல்ல வந்து அங்க இருக்கு அவர் வந்து ஒரு சோசியாலஜிஸ்ட் ஸ்வாலஜிஸ்ட். அவர் அங்க இருக்க மெரைன் பயாலஜிய படிக்கிறதுக்காக தான் போவார். ஆனா அப்படி போன அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நில மக்கள் இருக்காங்களே அங்க வாழக்கூடியவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப அவருக்கு வந்து அதை படிக்கணும்னா இப்படி எல்லாம் பண்றாங்களே இவ்வளவு அறிவியல் இருக்கா அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதுதான் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா திருப்பி வந்து அந்த யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போகணும் அங்க போகணும் அந்த டோரஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் முறையை வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தப்பட்ட பயணமா அதை டாக்குமெண்ட்ரியா ரெக்கார்ட் பண்றாரு. எப்போ அப்படின்னா 1898ல இதுதான் வந்து என்ன அப்படின்னா முதல்ல ஆவணப்படுத்தப்பட்ட பயணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப வந்து ஒரு வரலாற்று மிக்க பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அப்போ வந்து அந்த கடற்பயணம்ங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. யோசிச்சு பாருங்க 1898ல வந்து உலக நாடுகள்ல காலனி இயக்கத்துல வந்து முன்னேறி கொண்டிருந்த நாடுகள் அப்ப நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுலயும் இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அப்படி அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இனத்தை படிக்கணும், ஒரு இனவியல் திரைப்படங்களை உருவாக்கணும், இந்த படத்தை வந்து ஆவணப்படுத்தணும் இந்த பயணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு அதை வந்து ஆவணமும் செஞ்சிருக்காரு. அது ரொம்ப வெற்றிகரமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இவர் தான் போய் அந்த டோரஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வியல் முறையை படிச்சிருப்பாரு. அது ரொம்ப வெற்றி அமைஞ்சிருக்கும் அந்த ஆராய்ச்சி. அந்த இதை வச்சு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் போய் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒருவேளை இவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அந்த சவுத் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குங்க இல்லையா அந்த மலையாஸ் அந்த சைடு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆராய்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நம்ம பார்த்தது என்னன்னா வரலாற்றுல எப்படி வந்து அந்த முன்னேறி வந்துட்டு இருக்கு, வரலாற்று பின்னணி என்னன்னு நம்ம பார்த்தோம் இந்த இனவியல் படங்களோடது. இப்ப என்ன அப்படின்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட். ஓகே வரலாற்று பின்னணி ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க, பயோனியர்ஸா இருந்திருக்காங்க நிறைய பேரு, இனவியல் திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் அது எப்படி மேல போகுது, எப்படி வந்து அது வளர்ச்சி அடையுது, அந்த காட்சி முறைங்கிறது வந்து எப்படி எல்லாம் வந்து வளர்ச்சி அடையுது, இந்த சமூகவியல்ல நம்ம வந்து எப்படி வந்து அதை எடுத்துட்டு போறோம், முன்னோக்கி எடுத்துட்டு போறோம் இந்த காட்சி பொருட்களை அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பாக்குறோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா there are some instances of photographs and films being used to represent society. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து புகைப்படத்தையும் திரைப்படங்களையும் நம்ம என்ன எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்மளோட சமூகத்தை பிரதிபலிக்கிற விஷயமா தான் நம்ம வந்து பாக்குறோம், அதை வந்து அப்படித்தான் பயன்படுத்தவும் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு புகைப்படமா நம்ம வந்து எடுக்கும் போது அது என்ன செய்யுது அந்த மொமெண்ட்டை வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி அது உள்ள வச்சுக்கிறது இல்லையா. அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த புகைப்படத்தை நான் எடுத்து பார்த்தாலும் என்னதான் இருக்கும் அந்த மொமெண்ட்ல அவங்க எப்படி நடந்திருந்தாங்களோ அப்படியேதான் அது காமிக்கும்.
10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது காமிக்க போதில்ல. அந்த நேரத்துல அந்த குறிப்பிட்ட தருணத்துல அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுதான் நம்ம வந்து பதிவு பண்ணுவோம். அதே மாதிரிதாங்க திரைப்படங்களுமே. திரைப்படங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம தமிழ் திரைப்படங்களே நீங்க எடுத்துக்கோங்களேன். சாதாரண தமிழ் திரைப்படம். அந்த தமிழ் திரைப்படத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா வந்து ஒரு முழுமையான ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஒரு தலைவன் இருப்பாரு, தலைவர், ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, காமெடியன்ஸ் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு முழுவா வந்து ஒரு முழு கதையை கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு ஊரை மையப்படுத்தி தான் வந்து அந்த கருத்துக்களும் வந்து இயங்கி கொண்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஊரை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த ஊரை சொல்லும் போது கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரபலமான இடங்கள் இல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த படத்துல வந்து யாராவது ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல நிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் வந்து அந்த திரைப்படங்கள்ல அந்த ஊர்ல படப்பிடிப்பு நடக்கும் போது ஏன் அந்த அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாம் சொல்லணும்? ஏன்னா அது அந்த சமூகத்தை பிரதிபலிக்குது. அந்த சமூக மக்கள் அந்த பர்டிகுலர் ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு எதெல்லாம் முக்கியத்துவம்னு நம்மளுக்கு என்ன காமிக்கும், அந்த திரைப்படங்கள் வந்து காமிக்கும். இப்ப மதுரைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து மதுரைன்னு என்ன காமிப்பாங்க, மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கோபுரங்களை காமிப்பாங்க. ஏன்னா மதுரை மக்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? அப்ப அதே மாதிரி திருச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதை காமிப்பாங்க, கண்டிப்பா மலைக்கோட்டை காமிச்சிருப்பாங்க. எப்படினாலும் சரி, பக்கத்து வியூலனாலும் சரி, இல்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வியூ இல்ல டாப் வியூ எதுல இருந்ததுனாவது கண்டிப்பா வந்து சில விஷயங்கள்ல சில ஊர் அப்படின்னா அதை காமிக்கதான் செய்வாங்க இல்லைங்களா? ஏன் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்குன்னா அது வந்து அந்த அந்த ஊர் மக்களோட கலாச்சாரத்தோட வாழ்க்கை முறையோட ஒன்றி அமைந்திருக்கிறது. அதனால அப்ப நம்ம திரைப்படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த மக்களினுடைய அந்த சமூகத்தோட பிரதிபலிப்பா நம்மளால வந்து பார்க்க முடியும். சோ இதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா புகைப்படமும் திரைப்படமும் வந்து சமூகத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பேட்சன் அந்த மார்கரெட் மீட் இவங்க 2 பேரும் வந்து இந்த பாலினிஸ் கல்ச்சர்ல வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. பாலி மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை நம்ம முன்னாடி சொன்ன படம் தான் இந்த டிரான்ஸ் அண்ட் டான்ஸ் அண்ட் பாலி. இது வந்து ஒரு நடனம், அந்த நடனத்தின் மூலியமா சில வரலாற்று கதைகள்ல உள்ள கொண்டுட்டு வருவாங்க. அது அந்த மக்கள் வந்து அந்த பர்டிகுலர் வருடம் வந்து அவங்க அதை ஆடி அதை நடிச்சு காமிச்சு ஆடிட்டே தான் இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டே வந்து அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, மயங்கி விழுவாங்க, அடிப்பாங்க, இது எல்லாமே நடக்கும். சோ வந்து இவங்க ஏன் வந்து இந்த டிரான்ஸ் அண்ட் டான்ஸ் அண்ட் பாலி ஏன் வந்து அதை பண்றாங்க, அது மூலியமா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அழகா வந்து அந்த படப்பிடிப்புல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்புறம் பேத்திங் பேபிஸ் இன் 3 கல்ச்சர்ஸ் இது வந்து மார்கரெட் மீட் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த பேத்திங் பிராக்டிசஸ் ஆஃப் சில்ட்ரன் பை மதர்ஸ் இன் பாலினீஸ், அதாவது அந்த 3 கல்ச்சர்ல தன்னுடைய குழந்தைகளை வந்து எப்படி வந்து குளிக்க வைக்கிறாங்கன்றத வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் குழந்தைங்களை குளிக்க வைக்கிறது தானே, இதுல என்ன இருக்க போகுது, என்ன வித்தியாசம், எல்லா தாய்மார்களும் தான் வந்து குழந்தைங்களை குளிக்க, அப்படி கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு கல்ச்சர்லயும் அது என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது, விதவிதமா இருக்கு. ஏன் வேரி ஆகுது அப்படின்னா இப்ப இந்த 3 கல்ச்சரை வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து பாலி மக்களோடது, இன்னொன்னு வந்து பப்புவா நியூ கினியா அந்த மக்களினுடையது, இன்னொன்னு வந்து அமெரிக்கா. இந்த 3 மக்களோடதுமே எடுத்திருப்பாங்க. இந்த 3 மக்களும் தங்களோட குழந்தைகளை, அதாவது பிறந்த குழந்தைகளை வந்து எப்படி வந்து குளிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா பிறந்த குழந்தைகளை கையாளுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு வேலை சரிங்களா? அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சில துணைகள் வந்து நம்மளுக்கு வந்து வேணும் அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக. அப்போ நிறைய துணைகளோட சேர்ந்து அப்போ முதல்ல இப்ப நம்ம கலாச்சாரத்துல எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைகளை வந்து யாருக்கு பிறந்த குழந்தைகளை வந்து யாரு குளிக்க வைப்பா அப்படின்னா கண்டிப்பா பாட்டிமார்கள் தான் வந்து குளிக்க வைப்பாங்க. அப்போ அதே மாதிரிதான் இந்த பலினிஸ்ல வேற மாதிரி செய்யறாங்க. அதுக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல குளிக்க வைக்கும் போது அவங்க சில மருத்துவ வேர்கள்லாம் வந்து பயன்படுத்துறாங்களா, பப்புவா நியூ கினியால எப்படி இருக்கு, அதே இது வந்து அமெரிக்கால எப்படி இருக்கு. சோ இந்த 3 இடத்துலயும் பாக்காங்க, வேற வேறையா இருக்கு. சோ இந்த 3 பத்தி ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் வந்து நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க. அந்த 3 கல்ச்சர்ஸ் அந்த சைல்ட்ஹுட் ரைவல்ரி இன் பாலி அண்ட் பப்புவா நியூ கினியா அண்ட் ரைவல்ரி அமாங்ஸ் சில்ட்ரன். இது மட்டும் இல்லாம இந்த 3 கல்ச்சர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் ரைவல், குழந்தைகளுக்குள்ள நடக்கக்கூடிய வந்து சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதை வந்து பாலி மக்களுக்கும் நியூகினியா மக்களுக்கும் இடையே வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல வந்து என்ன தெரியும் அப்படின்னா எப்படி வந்து அந்த குழந்தைகளுக்குள்ளேயே வந்து அந்த இன வெறிய வந்து கொண்டு வராங்க, எப்படி வந்து
அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படி சண்டை போடுறாங்களே, ஏன் வந்து இவங்களுக்கு இப்படி தெரியுது, எப்படி வந்து அவங்களுக்கு இந்த கருத்துக்கள்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆராய்ச்சி வந்து தொடங்கி இருப்பாங்க. அதை வந்து ஒரு வெற்றிகரமான இனவியல் திரைப்படமாவும் வந்து கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. நம்மதுலயே நீங்க சில நேரங்கள்ல பார்க்கலாம். சில கிராமங்கள்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இன மக்களை சேர்ந்தவங்க தானே, அப்போ அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். இன்னமும் சில ஊர்கள்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பகுதி வாரியாக இன மக்கள்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப தெற்கு சைடுனா, தெற்குல இருக்கவங்க வீடு, அப்ப நீங்க இந்த இன மக்களாதான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு புரிதல் அளவுக்கு வந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம பேருக்கு பின்னாடி வந்து ஜாதி பேர் கிடையாது. ஆனா மத்த மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அது அந்த ஃபேமிலி நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து வரும். அந்த ஃபேமிலி நேம் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு இன மக்கள் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருது. சோ இதுல எல்லாம் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆராய்ச்சிகள் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இந்த குழந்தைகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த இன வெறிகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அது ஏன் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு வெறியா இருக்கு, ஏன் வந்து இவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து இல்ல நீ வந்து இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் வந்து கூட சண்டை மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை வந்து அவங்களுக்குள்ள வந்து எப்படி உருவாகுது, அதை ஏன் வந்து இவங்க ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற சில ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருப்பாங்க. அது அந்த திரைப்படத்துல வந்து ரொம்ப வெற்றிகரமா வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் காட்சி இனவியலின் வளர்ச்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த காட்சி இனவியல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பங்களிக்குது, அது வந்து என்ன மாதிரியான, அதாவது சமூகவியல் படிப்புல இது என்ன மாதிரியான பங்களிப்பு கொடுக்குது. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம், முன்னாடி இருந்த காலகட்டத்துல இது யாரும் அவ்வளோக்கா அனுமதிக்கல. ஏன் அப்படின்னா இதனோட விலை வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்னு வந்து இதை யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லாதது வந்து ரொம்ப கடினமானதாகவும் இருந்தது. ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ்னால மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. இப்போ இந்த 1980கள்ல இருந்து வீடியோ தோன்றிய போது அதன் எளிமை, வசதி, ஆயுள் மற்றும் செலவு செயல்திறன் ஆகியவை துறைகளில் உள்ள ஆராய்ச்சிகளிடையே மிகவும் பிரபலமாகிவிட்டன. அவர்கள் அறிவை ஆவணப்படுத்தவும் உருவாக்கவும் பயன்படுத்தினர். ஸ்மார்ட் போனின் வருகை சமூகத்தின் அனைத்து அடுக்குகளுக்கும் கேமரா அணுகக்கூடியதாக ஆகியுள்ளது மற்றும் தகவல் பதிவுகள் மற்றும் சமூக சூழ்நிலைகளை பதிவு செய்வதற்கான தொலைபேசி கேமராவை பயன்படுத்துவது இப்போது வாழ்க்கையின் ஒரு வழியாகும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1980கள்ல இருந்து நம்ம அந்த வீடியோஸ் அறிமுகமாகுது இல்லையா, அது வந்து அதோட அந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய கருவிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாயிடுச்சு. அப்போ அந்த காலகட்டத்துல இருந்து நம்ம இந்த காட்சி இனவியல் அப்படிங்கறது வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருச்சு. இதுல சமூகவியல் மற்றும் மானுடவியல் துறையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காட்சி பொருள், அந்த காட்சி இனவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியர் ஆகுது, அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, நான் பார்த்ததுன்னா மிகவும் எளிமையா இருக்கு, அதை யூஸ் பண்றதுக்கான வசதிகள். இப்ப வந்து கேமரா, நம்ம மொபைல் எடுத்து கேமராவை எடுத்து ஒரு போட்டோ எடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும், மொபைல் எடுக்கணும், ஆன் பண்ணணும், கேமரா ஒரு ஐக்கான் இருக்கும், அது எல்லாராலுமே ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியாது, பெரிய படிச்சிருக்கணும் அப்படின்றது தேவையில்லை. அப்ப அதுக்கு என்ன வேணும், டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். ஒரு 4 தடவை நம்ம பார்த்தாலே போதும், அந்த கேமரா ஐக்கான் நமக்கு நல்லா வந்து பதிவு பண்ணிடும். அது மட்டும் இல்லாம எல்லா மொபைல்கள்லயுமே கேமரா ஐக்கானுங்கிறது ரொம்ப முன்னாடியே தான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஐக்கான், அந்த படம் தெரியும், அந்த படத்தை கிளிக் பண்ணாலே நமக்கு கேமரா ஆன் ஆயிரும். நம்ம கிளிக் பண்ணா போதும் சென்டர்ல, நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா போட்டோஸ் வந்து கிடைச்சிரும். அப்போ இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய அந்த வசதியை நாம ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து இந்த இனவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து துறைகள்லயுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காட்சி படம் அப்படிங்கறத வந்து பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துறோம். எதெல்லாம் ஆவணப்படுத்துறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சூப்பர்வைசிங் பண்றோம் அப்படின்னா, சூப்பர்வைசிங் பண்றத ஒரு வீடியோ இல்ல ஒரு போட்டோ எடுத்து நம்ம என்ன பண்றோம், அப்லோட் பண்றோம். அப்ப இது எல்லாமே என்னது, எல்லா துறைகளிலுமே வந்து இது பயன்படுத்தப்படுது. இந்த காட்சி பொருள், இந்த காட்சி திரைப்படம், இந்த காட்சி படம்ங்கிறது
எல்லா இடத்துலயுமே ஆவணப்படுத்தப்படுகிறது. அதுக்கான முக்கியத்துவம் வந்து வளர்ந்து கொண்டேதான் போகுது. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், இந்த காட்சி முறைய சமூகவியலை நம்ம வந்து என்ன பண்றோம்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ இவ்வளவு பிரபலமானதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அறிவை வந்து ஆவணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமூகத்துல வந்து இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுல இருந்து எல்லாருக்குமே கேமரா வந்து அக்சசபிளா ஆகிருச்சு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஏன் அப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து ஸ்கூல் போற குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து நம்மளால வந்து மொபைல் போன் எடுத்து கேமரா ஆன் பண்ணி நம்மளால படப்பிடிப்பு செய்ய முடியும். சோ அதனால என்னன்னா அனைத்து அடுக்குகள்ல இருக்கக்கூடியவங்களாலையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வீடியோ பதிவோ இல்ல வந்து போட்டோகிராஃபியோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து எடுக்க முடியும். அதனாலதான் வந்து இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகுது, வளர்ச்சி அடையுது. என்னன்னா பதிவுகள் மற்றும் சமூக சூழ்நிலைகளை பதிவு செய்வதற்கான தொலைபேசி கேமராவாக வந்து பயன்படுத்துவது இப்போது வாழ்க்கையின் ஒரு வழியாகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளே வந்து நம்மள என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சூழ்நிலைகளை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல, இல்ல ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு மெமரபிள் மொமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போன் எடுத்து ஒரு போட்டோ எடுத்து நம்ம பதிவு பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட வந்து திடீர்னு பாக்குறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு போட்டோ எடுத்து ஹாப்பி மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை பதிவு பண்றோம். அதை வந்து எப்படி வந்து இதெல்லாம் வந்தது, முன்னாடி வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வந்து இவ்வளவு பெருசா வந்து அதாவது எல்லார் வீட்லயும் வந்து போட்டோ எடுத்து பதிவு பண்ணி வச்சிருந்தாங்களா, கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைக்கும் 1 வயதுல இருந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரும். உங்களோட மொபைல் போன்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மொமெண்ட்ஸுமே இருக்கும். தவக்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன், அதோட அக்சசபிலிட்டி, அதை அணுகுறதுக்கான வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதோட எளிமையின் காரணமாக. ஒண்ணு வந்து அமௌண்ட், காசு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய எளிமை தன்மை. அது மூலியமா இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு வந்து ஏன் வந்து இது இதோட பயன்பாடு அதிகமானதுக்கு காரணம் வந்து நம்மளோட வாழ்வியலோட இது ஒன்றிடுச்சுங்க. டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்வியலோட வந்துருச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் சொன்னேன். ஏதாவது ஒரு கொண்டாட்டமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிகழ்வுல ஊருக்கு போயிருந்தவங்க, வீட்டுல இருந்து வெளியூருக்கு போயிருந்தவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்ப அந்த சந்தோஷத்துல அவங்கள வந்தோடனே ஒரு போட்டோ எடுப்போம். இல்ல அன்னைக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு சமைச்சிருப்பாங்க, அதை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கும். சோ இந்த மாதிரி இந்த காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு என்ன, நம்மளோட வாழ்வியலோட ஒன்று இணைஞ்சதுனால நம்ம ஏன் இதை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகி நம்ம இன்னைக்கு வந்து காட்சி பொருட்களை வந்து காட்சிப்படுத்துதல்ல வந்து நம்ம சமூகத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். இன்னைக்கு வந்து அதோட பயன்பாடு வந்து ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு 21ஆம் நூற்றாண்டுல. நம்ம வந்து சொல்றதை விட இப்ப நம்ம போய் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இன மக்களை நாம் போய் படிக்க போகும் பொழுது நான் எழுதியிருப்பேன் வரி வரியா வந்து இவங்க வந்து இந்த ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ரிச்சுவல்கள்ஸ் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். இப்ப வந்து ஒரு கல்லுக்கு போய் மாலை போடுறாங்க, ஒரு எல்லைக்கல் இருக்கு, அந்த எல்லைக்கல்லுக்கு மாலையை போட்டுட்டு தான் அவங்க வந்து அன்றைய நாளை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எழுதுறேன், அந்த ரிப்போர்ட்ல எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதை விட அதை நான் படப்பிடிப்பு காட்டும் போது அவங்களுக்கு வந்து மிகவும் எளிமையா புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. அப்ப அதை ஒரு காட்சிப்படுத்தி வச்சிருக்கேன், ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கேன், 2 நிமிஷம் வீடியோ அப்படின்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா. அவங்க செய்யறதுக்கு முன்னாடி மாலை போட்டுட்டு தான் வந்து எல்லாத்தையும் செய்யறாங்களா, ஓ சரி இங்க வணங்கிட்டு தான், இயற்கையை வணங்கிட்டு தான் அவங்க அன்னைக்கு நாளைய வந்து தொடங்குறாங்களா அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த காட்சியில வந்து மிகவும் எளிமையா விளங்கிரும் நம்மளுக்கு. சோ அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காட்சிப்படுத்துதல்ன்றது வந்து மேலோங்க இருக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல. இப்ப இந்த இனவியல் ஆராய்ச்சியில் இந்த வீடியோ வந்து எப்படி எல்லாம் பங்களிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கடந்த சில தசாப்தங்களில் திரைப்பட தயாரித்தல் மற்றும் வீடியோ பதிவுகள் பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. ஆமா, நம்மளுக்கு நல்லா தெரியும். கடந்த சில வருடங்கள்ல நம்ம வந்து நிறைய வருடங்கள்ல நிறைய தொழில்நுட்பம் வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கு இல்லையா. பெரிய பெரிய மாற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் அந்த தொழில்நுட்பங்கள் மாற மாற நம்மளுக்கு இந்த திரைப்பட தயாரித்தல் மற்றும் வீடியோ பதிவு செய்தல் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களும் என்ன பண்ணிருக்கு, ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுல மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா திரைப்பட கருவிகள்ல இருந்து பட தயாரிப்பு முறை வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா மாற்றம் அடைஞ்சிருக்கு. எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு, நம்ம முன்னாடி பேசின மாதிரி திரைப்பட கருவிகள்
சின்ன சைஸ்ல குட்டியாவே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கையில வச்சிருக்கிற மொபைல் போன், ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ண, கேமராவே எப்படி வந்து படப்பிடிப்பு கருவியே ரொம்ப சின்ன கேமரா, வீடியோ ரெக்கார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு. ஆடியோ வீடியோ அட் அ டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். ரீல்ஸை வந்து நம்ம தனியா எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. டிஜிட்டலாவே நம்ம எல்லாம் பண்ணிடலாம், எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிடலாம். பெருசா ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் தான் வேணும் இந்த வீடியோவை, இந்த கேமராவை இயக்குறதுக்கு அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன், எல்லாராலையுமே அந்த ஒரு விஷயத்த நம்மளால கேமரா ஆன் பண்ண உடனே நம்மளால என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். ஸோ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதை வந்து பயன்படுத்த முடியும். அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் ஒண்ணு கிடையாது. சோ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதை பயன்படுத்தக்கூடிய முறை வந்து எளிமையாக்கப்படுகிறது. சோ இதெல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த காட்சிப்படுத்துதலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. தயாரிக்கப்படும் விதம், அந்த கலரா மாத்திக்கிட்டு நிறைய எடிட்டிங்ல வந்து இன்னைக்கு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. சோ வந்து எடிட்டிங்லாம் வந்து பெரிய ப்ராசஸ் இல்லையா. அந்த எடிட்டிங்லாம் வந்து முன்னாடி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை விட அப்படியே பண்றதுக்கு நம்ம நிறைய எடிட்டிங்ஸ் பண்ணி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணதுல இருந்து, பீப்புள்ஸை சேஞ்ச் பண்ணதுல இருந்து, டப்பிங்ல இருந்து, சாங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அழகா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எடிட்டிங்ல வந்து நிறைய ப்ராசஸ் ரொம்ப அழகா வந்து நம்மளால காட்சிப்படுத்திக்க முடியும். சில இடங்கள் எது தேவையில்லையோ அதை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பிளே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல நம்ம வந்து பாஸ் பண்ண இடத்துல இருந்து நம்ம திருப்பி பிளே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணி பாத்துக்கலாம் இல்லையா. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் பாக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு கிளைமேக்ஸ் போனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. இதனாலதான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இனவியல் ஆராய்ச்சியில வீடியோக்களோட பங்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. 1930கள் மற்றும் 1960களில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஒத்திசைவான கேமராக்கள் மற்றும் ரெக்கார்டர்கள் மற்றும் வீடியோக்களுக்கும் வழிவகுத்தது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1930ஸ்ல இருந்து 1960s வரைக்கும் பெரிய அளவுல பயன்படுத்தலைங்க. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடிதான் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 1960ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்டர்ஸ் எல்லாம் வந்து அட் அ டைம்ல வருது இல்லையா, ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டர்ஸ் நம்மளால அட் அ டைம்ல பண்ண முடியும். அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீடியோக்கள் பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் எத்னோகிராஃபி வந்து நம்ம என்ன சொல்லலாம், சைபர் எத்னோகிராஃபி, விஷுவல் எத்னோகிராஃபி இப்படின்னு நம்மளால நிறைய சொல்ல முடியும். சோ தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நாம் வாழும் மற்றும் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது பொருள் மற்றும் பொருள் அல்லாத கலாச்சாரத்தின் உள்ளார்ந்த பகுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையா, அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நம்மளோட வாழ்க்கை அந்த வாழ்க்கை முறைய வந்து ஒத்து இருக்கு, அதோட ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் நான் மெட்டீரியல் கல்ச்சர் ரெண்டுத்துலயுமே அது வந்து இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றியமையாத ஒன்னா இருக்கு, அதை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரு கையிலயும் ஸ்மார்ட் போன்ஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க, இல்ல இப்ப ஏதோ ஒரு பண்டிகை வருது, ஏதோ ஒரு கொண்டாட்டங்கள் நடக்குது, ஊர்ல திருவிழா நடக்குது, இல்ல ஏதோ ஒரு சின்ன கெட் டுகெதர் பண்றோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வந்து அந்த புகைப்படம் எடுத்து அதை மெமரிஸா நம்ம வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம், கண்டிப்பா அந்த புகைப்படம் எடுப்போம் இல்லையா. சோ நம்மள அறியாமலேயே அந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கை முறையில ஒன்னா வந்து கலந்துருச்சு. எடுத்துக்காட்டாக ஸ்மார்ட் போனை பயன்படுத்தும் ஆராய்ச்சியாளருக்கு இந்த விஷயத்துடன் வெளியீட்டை உடனடியாக பகிர்வது மற்றும் அவர்களின் கருத்துக்களை பெறுவது எளிதாக இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் எத்னோகிராஃபில ரொம்ப பெரிய பிளஸ் ஒரு அட்வான்டேஜா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத உடனே அவங்களால ஒரு 2 minutes வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு ரிச்சுவல் பண்றாரு, ஒரு இடத்தை வந்து நான் படிக்க போறேன், அங்க வந்து அந்த இன மக்கள்லாம் வந்து ஒரு ரிச்சுவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அந்த மழை வர்றதுக்காக வந்து ஒரு ரிச்சுவல் பண்றாங்க, இயற்கையை வந்து வேண்டிட்டு இருக்காங்க. அதுல 2 நிமிஷம் நான் என்ன பண்றேன்னா ரெக்கார்ட் பண்றேன். அந்த வீடியோ என் கையில இருக்கு, என் போன்ல இருக்கு. இதுக்கு நான் பெரிய ட்ரெயினர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து அந்த மலைக்கு ஏற்றி கூட்டிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப அந்த 2 minutes வீடியோ என் கையில இருக்கு. அந்த பட்சத்துல அந்த வீடியோவை நான் என்ன பண்ண முடியும், இமீடியட்டா நான் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த 2 minutes வீடியோவை நான் அப்படி ஷேர் பண்றப்போ
என்னால வந்து சில கருத்துக்கள் இப்ப எனக்கும் மேல சில பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான சில ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அனுப்பிவிட்டு நான் வந்து என்ன கேட்டுக்கலாம், ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். ஓ இதை வந்து நான் எப்படி படிக்கிறது, இந்த இடத்துல நான் எதெல்லாம் கவனிக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, பப்ளிக் ஸ்பேசஸ்லயே நான் என்னால என்ன பண்ண முடியும், அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காமனான வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல வந்து என்னால என்ன பண்ண முடியும், நான் என் பேர்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி என்னால அதை பதிவேற்றம் செய்ய முடியும், அந்த உலக மக்கள் எல்லாராலையும் பார்க்க முடியும் இல்லையா. அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு இனக்குழு மக்கள் இந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை பண்றாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிய வர ஆரம்பிக்கும் இல்லையா. அதை பத்தின அறிவியல் ஆற்றல் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஆராய்ச்சிகள் பெருகும், அதுல சில கேள்விகள் கேட்கப்படும், நிறைய கருத்துக்கள் சொல்லப்படும், நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கவனிக்க தவறியதை கூட அவங்களால வந்து சொல்லி எடுத்து காட்ட முடியும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு பெரிய அட்வான்டேஜாவும் இருக்கு. பொருளின் பார்வை அரிதாகவே சேர்க்கப்பட்ட படங்களில் இருந்து எத்தனோகிராஃபி முன்னேறியுள்ளது. அது திரைப்பட தயாரிப்பாளரின் இனவியல் திரைப்பட தயாரிப்பாளரின் லென்ஸ் மூலம் வடிகட்டப்பட்டது. பூர்வீகவாசிகளின் குரல் சேர்க்கப்படவில்லை மற்றும் அரிதாகவே கேட்கப்பட்டன. இதுல வந்து ஒரு சின்ன மைனஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெட்டீரியல் கல்ச்சரை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எத்தனோகிராஃபிக் வந்து இந்த அளவுக்கு வந்து அதை நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் படப்பிடிப்பு செய்வார் இல்லையா. சோ அவரின் வழியாக சில விஷயங்கள் வடிகட்டப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அவருக்கு என்னென்ன சான்றுகள்லாம் தேவைப்படுகிறதோ, இல்ல அவருக்கு வந்து இந்த இன மக்கள்ல என்னென்ன வாழ்க்கை முறைகள்ல வந்து எது பிடிச்சிருக்கோ அதைதான் வந்து அவர் படப்பிடிப்பு செய்யணும்னு நினைப்பார். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா விஷயங்கள்லயுமே வந்து படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா தயாரிப்பாளர்கள் ஒரு திரைப்படத்தை அமைக்கும் போது அவங்களுக்கு ஒரு கதை முழுமையாகணும்னா சில விஷயங்களை வந்து படப்பிடிப்பு செய்வாங்க, சில விஷயங்களை வந்து படப்பிடிப்பு பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, யாருமே வந்து பூர்வீகவாசிகளை வந்து பேச வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல வந்து சிறந்த ஒரு ரொம்ப பெரிய வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ போடுவாங்களே தவிர்த்து அந்த பூர்வீக மக்களை வந்து லீட் ரோல்ல போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, போடவும் மாட்டாங்க. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா வரும், பிளஸ் வந்து அவங்களை நடிக்க வைக்கணும், இந்த கதாபாத்திரத்துல வந்து அவங்க மூழ்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி பூர்வீகவாசிகளை விட்டுட்டு நடிகர்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இன மக்களை பத்தின கதை தான், அவங்களோட வாழ்க்கை முறை பத்தின கதை தான். ஆனா கேமராக்கு முன்னாடி நின்று அவங்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த நடிகைகள் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல இந்த பூர்வீகவாசிகளுடைய குரல் வந்து நசுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய சில நேரங்கள்ல அந்த ரிச்சுவல் பண்றதுக்கான நிஜமான உண்மையான காசஸ் வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே யாருடைய பார்வையில படப்பிடிப்பு செய்யப்படுது அப்படின்னா திரைப்பட தயாரிப்பாளரோட பார்வையில தான் படப்பிடிப்பு செய்ய முடியும், ஒரு ஆராய்ச்சியாளரை விட திரைப்பட தயாரிப்பாளரா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரைப்படம் தயாரிக்கிறவர் வந்து யார மாதிரி யோசிக்கணும், ஒரு இனவியல் ஆராய்ச்சியாளர் மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேத்துக்கு வந்து அது சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்திலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இன மக்களை வந்து படப்பிடிப்பு செய்யும் போது அந்த இன மக்களை போய் சந்திச்சு அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட வாழ்வியல் முறையை கத்துக்கிட்டு தான் வந்து நடிக்க செய்யறாங்க, நடந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் எவ்வளவு எஃபெக்டிவா வந்து அவங்களால அதை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்ப இந்த டிஜிட்டல் சாம்ராஜ்யத்திலிருந்து உணர்ச்சிகள், வெளிப்பாடுகள், அவற்றின் மதிப்புகள் மற்றும் எதிர்ப்புகளை ஆராய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி பிடிக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நான் டிஜிட்டலா ஒரு விஷயத்த நான் படப்பிடிப்பு பண்றேன் அப்படின்னா அந்த மொமெண்ட் அந்த இன மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து படப்பிடிப்பு பண்ணிட்டேன்ல, அப்ப நான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதுறதை விட அந்த நான் படப்பிடிப்பு பண்ணி வச்சிருக்கிற அந்த வீடியோல தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா they are happy, இல்ல சும்மாதான் சிரிச்சுட்டு அப்படி இருக்காங்களா, அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லையா, இல்ல வந்து அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்களா, அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து கருத்து வேறுபாடு இருக்கா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன, ஜெஸ்டர்ஸ் என்ன, எப்படி வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கும் போது எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதே அவங்க ஊர் மக்கள் அவங்க இன மக்கள்கிட்ட வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த படப்பிடிப்பின் மூலியமா வந்து நம்மளால ரொம்ப எளிமையா கூட வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்து பாத்தீங்கன்னா சமூகவியல் மற்றும் மானுடவியலில் காட்சி இலைகள். அதாவது காட்சிகள் வந்து மானுடவியலின் ஆர்வம் அப்படின்னு சொல்றாங்க. பிற கலாச்சாரத்தில், அதாவது அதர் கல்ச்சர்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். அப்படித்தானே, நம்ம வந்து வேற ஒரு இன மக்களோட கல்ச்சரை வந்து நம்ம படிக்க போறோம். அப்ப அந்த பிற கலாச்சாரத்தில் காணப்பட்டவைகளாக பத்திரிகைகளில் புல குறிப்புகளாக ஆவணப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் புகைப்படம் எடுக்கப்பட்டது. இதனால் காட்சி பதிவுகளை பெரிய மானுடவியல் உரையின் ஒரு சிறிய பகுதியாக மாற்றியது. அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அதர் கல்ச்சர்ஸ படிக்கிறப்போ முன்னாடி இருக்க காலகட்டத்துல வந்து எழுதுவாங்கல்ல, அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஆவணப்படுத்துறது என்னன்னா டைப் பண்ணி வச்சு அதை ஒரு புக்கா போட்டுறாங்க. சோ அதுதான் பெருசா மதிக்கப்பட்டது. எதை காட்டிலும் அப்படின்னா இந்த புகைப்படத்தை காட்டிலும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஒரு காட்சி முறை மனித நடத்தையை புறநிலையாக பதிவு செய்யும் என்றும் நம்பப்பட்டது. இயற்கை அறிவியலை போலவே புலத்திலிருந்து சேர்க்கப்பட்ட தரவு அதன் துல்லியம் மற்றும் நம்பிக்கை தன்மை சோதிக்க ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட மனித செயல்பாட்டின் இறுதி ஆதாரத்தை நேரம் மற்றும் இடத்தில் உருவாக்க மூல திரைப்பட காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை ஸ்டூடியோவுக்கு லேப்ஸுக்கு அனுப்பப்பட்டன. அதாவது இன்னொரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் என்ன வைக்கிறாங்க இந்த காட்சி முறையில அப்படின்னா, நம்பிக்கை தன்மை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை காட்சிப்படுத்திடுறோங்க. ஓகே, காட்சிப்படுத்துறோம், இந்த மாதிரிதான் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத காட்சிப்படுத்திட்டா அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, நான் வந்து கேமரா முன்னாடி நிக்கும் போது நானா பிஹேவ் பண்ணுவேனா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அந்த ஒரு இன மக்களுக்கு நம்ம எல்லாம் யாரு ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருப்போம். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கும் போது, அதுவும் அவங்க ஒரு கேமராக்கு முன்னாடி நிக்கும் போது அவங்க என்ன மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கோவம் வந்தாலும் சரி, அழுக வந்தாலும் சரி, சிரிப்பு வந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அது பண்றப்போ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த உண்மையான ரியாக்ஷன்ஸ், உண்மையான அந்த வெளிப்பாடு, அந்த எமோஷன்ஸோட வெளிப்பாடு வந்து அவ்வளவு கரெக்டா வந்து கேப்சர் பண்ண முடியாது. அவங்களோட எமோஷன்ஸை நம்மளால கேப்சர் பண்ண முடியும், ஆனா அது ரியலிஸ்டிக் எமோஷன்ஸ் ஆகுங்கிறது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு கேமரா முன்னாடி ஒரு மனுஷன் நிற்கும் போது கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, நடிக்கதான் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத விதியா வந்து இருக்கு. சோ நம்பகத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கும், மேபி தெரியாம நம்ம பதிவு செய்யறோம், ஓகே ரகசியமா பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த ரகசியமா பதிவு செய்யும் போது என்ன ஆகும், நம்மளால பதிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஓப்பன் கல்ச்சர், ஒரு பெரிய ஒரு எல்லாரும் மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க, ஒரு பொதுக்கூட்டம், அந்த போய் நீங்க எங்க நின்று போய் மனது வீடியோ எடுப்பீங்க? அது வந்து அவங்களுக்கு நீங்க செய்யற நம்பகத்தன்மையா இருக்காது. அந்த இன மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சுதானே அவங்க இனத்துக்குள்ள படிக்கட்டும்னு சொல்லி உள்ள விட்டுருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ற மாதிரி, அது வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை வந்து நம்ம பெறல அப்படிங்கிறதுக்கான சாட்சியா வந்து அது அமையும். சோ நம்பகத்தன்மை இருக்கா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துல்லியமா இருக்கான்னு சொல்லிட்டு லேப் டெஸ்ட் தான் எடுப்பாங்க நம்மளோட போட்டோகிராஃபிஸ் வீடியோகிராஃப்ஸ். அந்த திரைப்பட காட்சிகளை புகைப்படங்களை வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டூடியோக்கு அதாவது லேப்ஸுக்கு அனுப்பி செக் பண்ணி இது நம்பகத்தன்மை இருக்கா. சில நேரங்கள்ல வந்து இப்ப தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, படப்பிடிப்புக்காரர் என்ன பண்ண, சில ஆராய்ச்சியாளர் என்ன பண்ண, நானே வந்து இப்ப நான் அந்த இனக்குழு மக்களை வந்து எனக்கு பிடிச்சு போச்சு, பயாஸா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு வந்து அந்த இனக்குழு மக்களை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் 2 பேர்த்த கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்க, இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுங்க, சும்மா நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படப்பிடிப்பு பண்ணிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அவங்க அந்த ரிச்சுவல்ஸை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க். சோ இந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு பயாஸ்ட் தாட் வந்து இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு அந்த இன மக்களை பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப தவறான விதத்துல வந்து நான் வந்து அவங்கள வந்து காமிச்சிடக்கூடாது. சோ ஒரு ஆராய்ச்சியாளரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நம்பகத்தன்மையோட அந்த வீடியோவை பதிவு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி திரைப்படமா தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆவணப்பட தயாரிப்பாளர் மற்றும் காட்சி மானுடவியலாளர் டேவிட் மாக்டோக்கல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கருத்துப்படி காட்சிகளின் வலிமை விவரங்களில் உள்ளது மற்றும் அதன் விளக்கம் திரைப்பட தயாரிப்பாளரின் கதை இல்லாமல் சுயாதீனமாக நடைபெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஆவணப்படம் ரெடி பண்றாங்க, ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆவணப்படம் தயார் பண்றோம் அப்படின்னா அந்த காட்சிகள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா விவரங்களோட வலிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த அந்த விளக்கத்துல வந்து திரைப்பட தயாரிப்பாளரின் கதை இல்லாமல் சுயதீனமாக வந்து நடைபெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், நம்ம வந்து மொழிகள் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியாது, அந்த இன மக்களினுடைய மொழிகள் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே வந்து நெரேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதன் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உலக மக்கள் அனைவருமே வந்து அந்த ஆவணப்படத்தை வந்து
பார்த்து நம்மளால வந்து அந்த சமூகத்தோட பிரதிபலிப்பை நம்மளால பார்க்க முடியும். காட்சிகளில் சமூகவியலோட ஆர்வம். சமூகவியல் மற்றும் ரெண்டும் வந்து நவீனத்துவத்தை உருவாக்குவதாகும். அவற்றின் வருகை இதே போன்ற கால அளவை பகிர்ந்து கொள்கிறது. அதாவது சமூகவியல் வந்து தோன்றிய காலத்துலதான் இந்த கேமராவோட நவீனத்துவமும் தோன்றுது. ரெண்டுமே வந்து ஒரே காலகட்டத்துல வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இது ரெண்டுமே வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம், இந்த காட்சிகளின் மூலியமா நம்மளால சமூகத்தை வந்து பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த மக்களினுடைய கலாச்சாரத்தை நம்மளால பார்க்க முடியும், அவங்களோட வாழ்க்கை முறையை நம்மளால பார்க்க முடியும். அதனால காட்சிகள் அப்படிங்கறது வந்து இந்த காட்சிப்படுத்துதல் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சமூகத்தை வந்து நம்மளால ஊடுருவ முடியும். அதை பத்தின விஷயங்களை, அதை பத்தின கருத்துக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும், உள்வாங்கிக்க முடியும், அதை வந்து நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திரைப்படம் மற்றும் வீடியோ ஆராய்ச்சி கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி காலகட்டத்துல இந்த கருவி வந்து எப்படி டெவலப் ஆகுது, முன்னாடி வந்து அதுக்கான சிக்கல்கள்லாம் என்னென்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த எத்னோகிராபிக் பிலிம் அந்த இனவியல் திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றப்போ அந்த 16 மில்லிமீட்டர் பெரிய அந்த ரெக்கார்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆடியோ ரெக்கார்டர் தனியா இருக்கும், ஒரு ட்ரைபாட் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய கேமராஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போனோம். அவங்க கூட வந்து பெரிய ட்ரெயின்டு கிரியூ மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஒரு பெரிய சிக்கலா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீடியோ டேப்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அந்த வீடியோ டேப் வந்து அந்த தொழில்நுட்பம் டெவலப் ஆகும்போது நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா ஈஸியா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. அது நம்மளுக்கு பிரைமரி டேட்டாவா, முதன்மை தரவா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சமூகவியல்ல என்னவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அக்யூரஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம போய் பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து கவனிக்க தவறி இருக்கும். அப்போ அந்த வீடியோவை நான் திருப்பி தடவை வேணாலும் நான் போட்டு பார்த்துக்கலாம். அப்ப அதன் மூலியமா என்னால என்ன பண்ண முடியும்னா நான் கவனிக்க தவறின விஷயங்களை கூட என்னால வந்து திருப்பி அதை பார்த்து அதை வந்து என்னோட ஆராய்ச்சிக்கு வந்து உட்படுத்த முடியும். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சமூகவியல்லையும் மானுடவியல்லையும் வந்து காட்சிப்படுத்துதலுடைய பங்கு வந்து எப்படி இருக்கு, அதை வந்து திரைப்படமா வந்து எந்த அளவுக்கு அதை வெற்றியா வந்து நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். முக்கியமா 21ஆம் நூற்றாண்டுல இந்த காட்சி இனவியலோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஏன் வந்து அது முக்கியத்துவமா வந்து கருதப்படுது, அதோட நம்பிக்கை தன்மை வந்து எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய இந்த அறங்களோட சவால்கள் வந்து என்னென்ன, அதுல இருக்கக்கூடிய எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இனவியல் ஆராய்ச்சியில வந்து கடந்த சில தசாப்தங்களாக திரைப்பட தயாரித்தல் மற்றும் வீடியோ பதிவுகள் பெரிய மாற்றத்துக்கு வந்து உள்ளாச்சு. ஏன் அப்படின்னா அதோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஏன் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அமௌண்ட், காசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து அணுகுமுறை, எந்த ஸ்டேஜ்ல இருக்க மக்கள் வேணாலும் அதை என்ன பண்ணலன்னா அந்த அணுகுமுறை வந்து எளிமையாக்கப்பட்டுச்சு. அந்த அக்சசபிலிட்டி, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கான அக்சசபிலிட்டி வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எளிமையாக்கப்பட்டுச்சு. அப்ப எல்லாராலையும் ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து ஒரு கேமராவை ஆன் பண்ணி நம்மளால பதிவு செய்யும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால எளிமையா வந்து ஒரு காட்சியை பதிவு பண்ண முடியும். அந்த எளிமைதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இனவியல் ஆராய்ச்சியில இந்த காட்சி முறையை கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமான பங்கை வந்து ஆட்சி இருக்கு. அப்போ இந்த எளிமைதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காட்சிப்படுத்துதல வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும். நிறைய காட்சிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளால ஒரு ஆராய்ச்சி வந்து ஒரு வெற்றிகரமா முடிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எத்னோகிராஃபி பத்தி பார்த்தோம். டிஜிட்டல் எத்னோகிராஃபில வந்து என்னன்னா டிஜிட்டல் லிட்ரஸி, அது வந்து நம்ம எப்படி வந்து கருவிகளோட தோற்றம், அப்புறம் அதனுடைய டெவலப்மெண்ட், அப்புறம் அதை வந்து ரிசர்ச்ல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதனுடைய எதிர்ப்புகள்லாம் என்னென்ன, அந்த ஆராய்ச்சி வந்து எப்படி வந்து வெற்றிகரமா முடிஞ்சிச்சு, அதுல மக்களினுடைய உணர்ச்சிகளை வந்து அதை எப்படி வெளிப்படுத்துச்சு, அந்த பதிவுகள் எல்லாமே அவங்களோட பாடி லாங்குவேஜ், அந்த ஜெஸ்டர்ஸ், அதெல்லாம் வந்து நம்மளால காட்சிப்படுத்த முடிஞ்சப்போ நம்ம வந்து அதனே வச்சு ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து காட்சிப்படுத்தல் வந்து நம்மளுக்கு இந்த பாடி லாங்குவேஜஸ் படிக்கிறதுல வந்து எப்படி உதவியா இருந்திருக்குன்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் சமூகவியல் மற்றும் மானுடவியல்ல வந்து அந்த காட்சிப்படுத்தல் எப்படியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆவணப்படம், அந்த ஆவணப்படங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெரேட் பண்ணியிருப்பாங்க, கதையை அப்படியே சொல்லி நம்மளோட லாங்குவேஜ்ல சொல்லி, பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து
சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லாங்குவேஜஸ் கூடிய நரேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்சிகள்ல சமூகவியல் ஆர்வம், இந்த சமூகவியல்லையும் மானுடவியல்லையும் இந்த திரைப்படமும் வீடியோ பதிவும் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி கருவியாக இருந்து செயல்பட்டிருக்கு, அதோட நம்பகத்தன்மை பார்த்தோம், அதோட முக்கியத்துவம்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அது வந்து பிரைமரி டேட்டா ரொம்ப முக்கியமான விஷயம், முதன்மை தரவா வந்து செயல்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ரிலையபிலிட்டி அண்ட் அக்யூரசி ஆஃப் டேட்டா, அதாவது நம்பகத்தன்மை முக்கியமான விஷயம், அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். ரிலையபிலிட்டி அண்ட் அக்யூரசி ஆஃப் டேட்டா. பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஃபார் த ஸ்கோப் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா ஒரு காட்சியை வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா, பார்த்துட்டு அதை பதிவு பண்ணாம வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை தான் அது பண்ண முடியும். ஆனா அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா என்னால என்ன பண்ண முடியும், திருப்பி திருப்பி எத்தனை தடவை வேணாலும் என்னால அதை போட்டு பார்க்க முடியும். அவங்களோட முக பாவனைகள், அவங்களோட உடல் அசைவுகளை வந்து நான் எத்தனை தடவை வேணாலும் என்னால என்ன பண்ண முடியும்னா இன்டர்பிரட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து வெவ்வேறு மொழிகள் இருக்கு, வெவ்வேறு பொருட்கள் இருக்கு, அதனால மாறுபட்டுட்டே இருக்கும். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் வந்து எக்ஸ்பேண்ட், அந்த ஸ்கோப் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். நன்றி.